ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், மார்க்கு 8:34 இருந்து 37 வரை. மார்க்கு 8:34-37 வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். யாரை கூப்பிட்டாரு? ஜனங்களையும் தம்முடைய சீசர்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் அழைத்து இவ்வண்ணமாக அவர் கூறினார். ஹல்லேலூயா. இது எதற்காக கூறினது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் பாடுபட வேண்டும் என்று பிதா ஆதீனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஆவி ஆத்தும சரீரத்தை சிலுவையிலே ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சீசர்களும் அந்த ஜனங்களும் யாரை நம்பி இருக்கிறாங்க? இயேசு நம்பி இருக்கிறாங்க. இப்போ அந்த இயேசு சொல்றாரு, நான் செத்து போகிறேன், சிலுவையில் மரணப்பட போகிறேன், இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு சொன்ன உடனே பேதுருக்கு ஒரு ஐயப்பாடு வந்துச்சு. இனி பழையபடி மீன் பிடிக்க தான் போகணுமோ? இந்த இயேசு இல்லைங்க நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? இந்த இயேசு இல்லைங்க நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும்னு இயேசுவை தனியாக கூட்டிகிட்டு போய் கடிந்து கொள்ளுகிறான்.